அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 15 நாளைக்கு முன்னாடி தோழர் யமுனா வந்து அழைச்சி இந்த 3 புத்தகங்கள் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 3 புத்தகங்களையும் இந்த 15 நாளில் எப்படி படிக்க முடியும் அப்படின்ற கவலை வந்து எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அது ரமலான் நேரம், அதே மாதிரி என்னுடைய பிஹெச்டி இறுதி ஆண்டில் இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால எப்படி படித்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த 3 புத்தகங்களையும் வந்து ரொம்ப விரைவாகவே நான் எதிர்பார்த்ததை விட வேகமாக படிக்க முடிஞ்சிருது. பாலுமேந்திரா நூலில் மட்டும் கடைசியில் 2 கட்டுரைகள் இருக்குது, அத்தியாயங்களுக்கும் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாருக்கும் காரணம் அடிப்படையில் தோழர் யமுனா ராஜேந்திரன் அவர் தான். அவர் வந்து முதல்ல ஒரு சினிமா விமர்சகர் ஆகிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் சினிமா மேலே ஒரு பிரியம் இருக்கணும், ஒரு சினிஃபைலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் முதல்ல நான் தோழர் யமுனா வந்து ஒரு சினிஃபைலாக வந்து பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சினிமா பார்க்குறோம், அது மேலே இருக்கிற வியப்பு வந்து பெரும்பாலும் அந்த சினிமா பிடிச்சவங்களுக்கு வந்து விலகாமல் இருக்கும். அவர் இருட்டான தியேட்டரில் திரை மேலே விழுகிற வெளிச்சம் வந்து அது தர ஆச்சரியம் பிரமிப்பும் வந்து சினிஃபீல்ஸுக்கு வந்து எப்போவுமே விலகாமல் இருக்கும். ஆனால் நமக்கு காண்பிக்கிற சினிமா வந்து ஒன்றா இருக்கலாம், அதை பார்க்குற நம்ம எல்லாரும் நம்ம அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது வெவ்வேறு ஒரு 1000 சினிமாவாக மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். 1000 பேர் பார்க்கும்போது அது 1000 பேராக 1000 சினிமாவாக மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து பிடிச்சமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இயக்குனரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த படம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த படத்துடைய டைம் லைன் பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த படத்துடைய கதை சொல்லல் பிடிச்சிருக்கலாம், கேமரா பிடிச்சிருக்கலாம், எடிட்டிங் பிடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில விமர்சகர்கள் மட்டும் தங்களுடைய அரசியல் பார்வையிலிருந்து அதை அணுகுவாங்க. இந்த மாதிரியான விமர்சகர்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற அடிப்படையில் இங்கே இருக்கிற தமிழ் விமர்சகர்கள் வந்து பெரும்பாலும் பேசுகிற விஷயங்கள் வந்து அந்த படத்துடைய நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அந்த படத்துடைய ஃபிலிம் ஹிஸ்ட்ரி, மேபி ஹாலிவுட்டோட கம்பேரிஷன்ஸ், அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பீக் டீடைலிங் அப்படின்ற அந்த கம்பேரிஷன்ஸ், இந்த மாதிரியான விமர்சன மரபுகள் தான் நம்மகிட்ட இருக்குது. நம்மளுடைய அச்சைதழ்களில் பார்க்குற விமர்சனங்களும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சமூக வலைதள விமர்சனங்களும் அச்சுதல் மரபையே அதிலிருந்தே எக்ஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதான் அதில் இருக்கிற சினிமாவில் இருக்கிற கதையை விளக்குறது, அதோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லைன்னா அதில் இருக்கிற குறைகளை பற்றி பேசுறது. அதை தாண்டி அரசியல் விமர்சனம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற தமிழ் சினிமாவுக்கே உரித்தான அந்த அரசியல் வசனங்கள் இருக்கலாம், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் இல்லை அதை பற்றி பேசுகிறதும், இது மட்டும்தான் வந்து இங்கே விமர்சனம் அப்படிங்கிறது. இப்போ சமீப காலங்களில் திரை விமர்சனம் அப்படின்னு நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து ஒரு சீனை மியூட் பண்ணிவிட்டு அந்த சீனை ஷார்ட் பை ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும், அதில் அவங்களோட ஃபிலாசபியை பேசுகிறதும் வந்து ஒரு ஃபிலிம் டிஸ்கிரிப்ஷனை ஃபிலிம் அனாலிசிஸ்னு பார்க்குற ஒரு தன்மை வந்து ஒரு போக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் இங்கே பேசுகிறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, யமுனா தோழர் மாதிரியான எழுத்தாளர்கள் அவங்க ஒரு படம் பார்க்குறதுக்கும் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் பின்னாடி அவங்க போடுற அந்த உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஹேராம் பற்றின அவருடைய முதல் விமர்சனம் கமல்ஹாசன் புத்தகத்தில் ஹேராம் பற்றின விமர்சனத்தோட அந்த புத்தகம் தொடங்குது. ஹேராம் படத்தை பற்றி அவர் பேச தொடங்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சம்பந்தமாக வெளிவந்த ஏறத்தாழ ஒரு 20 படங்களை வந்து அவர் பேசுகிறார். அதில் இருக்கிற எல்லா படங்களும் எந்த விஷயங்களை தொட்டு காட்டுது அப்படிங்கிறதுல இருந்து ஹேராமை வந்து பிரித்து வேறுபடுத்தி காட்டுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு படத்தை வந்து அணுகிறதுக்கு வந்து யாருமே முன் வரல அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த தமிழ் விமர்சன மரபு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பேச வேண்டியதாக. அதே மாதிரி எந்த சினிமாவும் வந்து தனியாக அந்தரத்தில் வந்து இயங்குறதில்லை. எல்லா கலைப்படைப்புகளும் வந்து சமூகத்திலேருந்து எதையோ ஒன்று எடுக்குது. அந்த படைப்பாளியுடைய நியாயம், அப்புறம் அவங்களுடைய தர்க்கம், அவங்களுடைய பார்வை, இது எல்லாத்தையும் கலந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அவங்களுடைய எஸ்தட்டிக் ஸ்டைல், இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் அந்த சமூகத்துக்கே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை அணுகிற படைப்பாளிக்கும் வந்து அந்த படைப்பாளி அணுகிற அந்த விமர்சகனுக்கும் வந்து இதே சட்டங்கள் வந்து பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அவனும் இந்த சமூகத்தில் இருந்து தான் சில விஷயங்களை எடுத்துக்கிறான். அந்த படைப்புகளை விமர்சனம் பண்ணுறது வழியாக மீண்டும் அந்த சமூகத்துக்கே அந்த விஷயங்களை வந்து திருப்பி தரான் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர் யமுனா வந்து இன்னைக்கு தமிழ் விமர்சகர்களில் இருக்கிற வெகு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய இடதுசாரி அரசியல் சார்புடைய விமர்சகர். சினிமா அப்படின்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அதுவும் தமிழ் சமூகத்தில் தமிழ் சினிமாவோட பொழுதுபோக்கு அப்படின்றது அதனோட இருக்கிற ஒரு அம்சம்தான்.
அது அரசியலாகவும் இருக்குது, வியாபாரமாகவும் இருக்குது, பண்பாட்டு தளத்தில் குறிப்பாக ஆண்மை அப்படின்ற விஷயத்த வந்து டிஃபைன் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. வெகுஜன பொழுதுபோக்கு சினிமா வந்து எப்போதுமே சில விஷயங்களை காட்டும், முக்கியமாக சில விஷயங்களை மறைக்கும். இந்த காட்டுற விஷயங்களையும் மறைக்கிற விஷயங்களையும் வந்து எப்போதும் அதிகாரம், அப்புறம் மதம், சாதி, வர்க்கம், பாலினம் இது தொடர்பான விஷயங்களுடைய தான் வந்து கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசுறது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு இடதுசாரி மரபுடைய அடிப்படை தன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஒரு இடதுசாரி விமர்சனத்துடைய ஒரு ஒரு ப்ரீஃபான டெஃபினேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இடதுசாரி திரைப்பட விமர்சனம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசனங்களை பகுப்பாய்வு பண்ணுறதோட ஒரு இடதுசாரி விமர்சனம் வந்து முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதை தாண்டி ஃபோட்டோஸை வந்து பார்க்குறது, ஐடல்ஸை வந்து திரும்பவும் சினிமா மூலமாக வர்ஷிப் பண்ணுறது அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த மூன்று நூல்கள், அதாவது பாலு மகேந்திரா, கமல்ஹாசன், மணிரத்னம், இந்த 3 நூல்களும் வந்து 3 தனிநபர்களை பற்றினதாக தெரிஞ்சாலும் ஒரே சூழலில், ஒரே அரசியல் வரலாறு, இந்த காலகட்டங்களில் என்ன விதமான உரையாடல்களை சினிமாங்கிற ஊடகம் வழியாக காமன் ஆடியன்ஸ் கிட்ட கட்டமைச்சாங்க அப்படிங்கிற ஒரே உரையாடலோட 3 தனிப்பகுதிகளை தான் நான் பார்க்குறேன். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே இந்த 3 ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இடையில இருக்கிற அந்த 3 ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இடையில இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் வந்து பேசுறதுக்கு யமுனா தோழர் வந்து கிட்டத்தட்ட ஒரே சட்டகத்தை தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அண்ட் அதன் மூலமா அவங்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை ரொம்ப அழகா காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் 3 புத்தகங்களையும் ஒன்னா வாசிச்சதுனால எனக்கு வந்து இது 3ஐயும் நான் ஒன்னா பார்க்கறதுனால எனக்கு அந்த பார்வை இருக்கலாம். பட் நீங்கள் தனியாக வாசித்தாலும் அடுத்தடுத்து மற்ற புத்தகங்களையும் வாசிக்க தூண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நான் கமல்ஹாசனுடைய உத்தம வில்லன் புத்தகத்திலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாசித்த முதல் புத்தகம் இதில் அதுதான். ஹேராம் பற்றின நீண்ட பார்வையோடு தொடங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச அந்த பிரிவினை பற்றிய பிற படங்கள் எல்லாத்தையும் தொட்டுட்டு அதில் ஹேராம் மாறுபடுற இடத்த வந்து பேசியிருக்காரு. அப்புறம் தசாவதாரம் படத்தோட விமர்சனம், அதில் ஒரு இடத்துல வந்து அமெரிக்கா தன் மீதான தாக்குதல் வராமல் இருக்க இந்த வெப்பன்ஸை வந்து தயாரித்ததாக வந்து கமல் முன்கூட்டியே முயற்சி எடுக்கிறதா கமல்ஹாசன் படம் எடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருப்பார். அதை படிக்கும்போது இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் போது இந்த ஒரு ப்ரீஎம்டிவ் அட்டாக் அப்படின்னு இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அந்த ப்ரீஎம்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இடத்துலையும் வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து இப்போ கமல்ஹாசனோட புத்தகத்தை எடுத்துக்கிட்டால் அது வந்து முழுக்க அவர் மீதான விமர்சனமாக மட்டும் இல்லாமல் அவருடைய ஹாலிவுட் எஸ்தெட்டிக்ஸ், அப்புறம் அவருடைய அந்த ஜீனியஸான ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்ஸ், அப்புறம் அவருக்கு இருக்கிற நாலேஜ், இது எல்லாத்தையுமே அக்னாலேஜ் பண்ணியிருக்கு. அதை வந்து தவறவும் விடலை. ஆனால் ஹாலிவுட் சினிமாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு படம் எடுக்கிறதும், அதை பெஞ்ச்மார்க்காக பார்க்குறதும், அதை மாடல் சினிமாவை செட் பண்ணுறதும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு மேட்டிமைத்தனமாக தான் பார்க்குறேன். அதே பிரச்சனை மணிரத்னம்கிட்டையும் இருக்குது. அதை பற்றி அடுத்து பேசலாம். இப்போ உன்னை போல் ஒருவன் படத்தில் வட இந்திய இந்து முஸ்லீம் பிரச்சனையை மணிரத்னம் மாதிரியே கமல்ஹாசனும் தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணியிருக்கிறது. அப்புறம் இந்து முஸ்லீம் இடையில இருக்கிற ஒரு வித சமன்படுத்துறது, அதாவது ஈக்குவேட் பண்ணுறதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக விமர்சனம் பண்ணுறாரு. அதோட விஸ்வரூபம் சமீபத்தில் வந்து அமரன் பற்றின விமர்சனங்களும் வந்து இந்த படத்தில் இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ உன்னை போல் ஒருவன், விஸ்வரூபம், அப்புறம் தசாவதாரம், அப்புறம் அமரன், அப்புறம் ஹேராம், இந்த மாதிரியான படங்களை மட்டும் வச்சு கமலுடைய இந்த 50-60 வருஷ சினிமா கரியரை வந்து மொத்தமாக டிஃபைன் பண்ணிட முடியுமா, அவரோட ஸ்டார் இமேஜை வந்து நம்ம வேல்யூவேட் பண்ணிட முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்குது. ஒரு பக்கம் இது மட்டுமே போதுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்தாலும் ஓரளவுக்கு சமகாலத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை தொட்டு கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு சூடோ இன்டெலெக்சுவல் இமேஜை வந்து இந்த புத்தகம் முடைச்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறேன். சினிமாவில் அவர் லெஜெண்டாக இருக்கலாம், அவருக்கு டெக்னிக்கலி ஒரு பெரிய பிரில்லியன்ஸ் வந்து இருக்கலாம், விமர்சகர்கள் வந்து அவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அவருடைய அந்த மேட்ச் கட்ஸ், அப்புறம் அந்த பேரலான நரேட்டிவ்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவருடைய பிரில்லியன்ஸை வந்து காட்டலாம், அவருடைய இன்டெலெக்சுவல் தன்மையை வந்து காட்டலாம். பட் இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. கமலுடைய இஸ்லாமிய வெறுப்பை பற்றி பேசுறதுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. அப்புறம் இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான இடமா இருந்தது விஸ்வரூபம் பற்றின கட்டுரை.
தமிழ்நாட்டில் பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு வந்து சினிமா ரிலேட்டடாக சினிமானால உருவான விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீமை பார்த்து நீ ஸ்லீப்பர் செல்லான்னு கேட்டிருப்பாங்க, துப்பாக்கி படத்துல இருந்து வந்த ஒரு ஐடியா. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து இருக்கும். விஸ்வரூபம் படம் வந்து எனக்கு என்னுடைய லைஃப்பை வந்து பர்சனலி சேஞ்ச் பண்ண ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஸ்வரூபம் படம் வந்தப்போ எனக்கு வந்து ஒரு 16-17 வயசு இருக்கும். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய சப்ஜெக்டிவ் லெவலில் நான் ஒரு முஸ்லீம் சப்ஜெக்ட், இந்த நேஷன் ஸ்டேட் ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஒரு முஸ்லீம் சப்ஜெக்டாக இருக்கேன் அப்படின்றத வந்து உணர்றதுக்கான ஒரு தருணமாக வந்து விஸ்வரூபம் படத்துடைய ரிலீஸை வந்து பார்க்க முடிஞ்சது. படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தப்போ படத்துடைய பைரேட்டட் வெர்ஷன் வந்து வந்தது. நான் வந்து பைரேட்டட் வெர்ஷன் தான் அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அந்த டைமில் இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னோட சக வயசு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வேல்யூஸ்லேருந்து இந்த உலகத்தை பார்க்குறவங்களுக்கு கமல்ஹாசன்றவர் வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக வந்து தெரிவார், ஒரு ஜீனியஸாக வந்து தெரிவார். அப்போ கமல்ஹாசன் மீதான இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு, அதை வந்து கமல்ஹாசன் கையாண்ட விதம், அதை குறிப்பாக அதை வந்து ஒரு கல்ச்சுரல் டெரரிசம் அப்படின்னு வந்து அதை டிஃபைன் பண்ணி அவர் வந்து பேசியிருந்தார் இங்கிருந்த இஸ்லாமிய இயக்கங்களுடைய எதிர்ப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அதரிங், அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்களோ அங்கே அதில் வந்து அவங்க யார், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யார், நாம் யார் அவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே இன்ஹாபிட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து மைல்டாக வெளிக்கொண்டு வந்த இடமா வந்து விஸ்வரூபத்தை வந்து நான் பார்க்கேன். அதுவரையில் நண்பர்களாக இருந்தவங்க வந்து அந்த நாளில் வேற ஒருத்தவங்களாக மாறுறதை வந்து நான் உணர்ந்தேன். அதனால தான் விஸ்வரூபம் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம்னு சொல்லுவேன். நான் அன்றாடம் தொழுகையில் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அப்புறம் நான் அன்றாடம் கேட்கிற என்னோட வீட்டில் புழக்கத்தில் இருக்கிற குரான் வசனங்கள், என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் மாதிரியான உருவங்கள் கொண்ட மனிதர்கள், அப்புறம் நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன், இது எல்லாமே கோயம்புத்தூர்ல இருந்தப்ப நடந்தது. அப்போ அந்த படத்தில் இருக்கிற ஒரு வசனமே வந்து ஒரு அல்கைதாவை சேர்ந்த ஒரு போராளி, அவர் வந்து கோவையிலேயும் மதுரையிலும் இருந்ததாக வந்து குறிப்பிட்டிருப்பார். அப்போ கோவை அப்படின்னு சொல்லும்போது அது என்னை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது எல்லாமே அந்த வயசுல வந்து பிரச்சனையாப்பட்டது. ஆனால் அந்த வயசுல வந்து இந்த தயக்கங்களுக்கான விடை வந்து கிடைக்கல. நான் அப்போது என்னோட நண்பர்கள்லாம் வந்து அந்த படத்துல ஒரு பிரபலமான ஒரு சீன் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும். கமல்ஹாசன் வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வகினாதா அப்படின்ற டயலாக் சொல்லிட்டு வந்து எல்லாரும் அடிப்பார். அந்த டயலாக் வந்து அந்த பிரார்த்தனையை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டு மனப்பாடம் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அது இருந்துச்சு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் திருப்பி நம்ம வாசிக்கும் போது விஸ்வரூபம் படத்துடைய மீதான அந்த எதிர்ப்பு போராட்டம் இல்லை, அது ஒரு 12-13 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதை முழுசாக ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு இந்த கட்டுரை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு துரந்தர் மாதிரியான படங்கள் வந்து வருது. துரந்தரும் விஸ்வரூபமும் கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி, சேம் ஸ்பை, சேம் டைப் ஆஃப் ஸ்டோரி. அதில் உசாமா பின் லேடன், இதில் தாவூத் இப்ராஹிம், அவ்வளோதான். மற்றபடி அதோடைய மேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் மூர்க்கமாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப இந்த படங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப இந்த அதரிங்களை வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அதை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு எதிர்த்துருக்காங்க. அதுவும் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்து நடந்திருக்கு. கமல்ஹாசன் மாதிரியான சோகால்ட் லெஜெண்ட்ஸை வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் இயக்கமாக சேர்ந்து அமைப்பாக சேர்ந்து எதிர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக, தமிழ் கல்ச்சரல் ஸ்பேஸில் ஒரு முக்கியமான போராட்டமாக இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அது மேலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எம்ஆர் தோழருடைய இந்த புத்தகங்கள் இருக்கிற மற்றொரு முக்கியமான கோணம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகங்கள் எதுவுமே, இந்த கட்டுரைகள் எதுவுமே அந்த விமர்சனம் படத்தை மட்டும், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் விமர்சனம் பண்ணல, அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி நடக்கிற உரையாடல்களையும் சேர்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. உதாரணமாக ஹேராமில் வந்து ஹேராம் படத்தை பற்றி கோபால் கோட்ஸே, நாத்ராம் கோட்ஸேவுடைய சகோதரர், அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து மீடியாவில் வந்ததை இந்த கட்டுரையில் வந்து வச்சிருக்காரு. அப்புறம் விஸ்வரூபம் முன்வச்ச அந்த உரையாடல், கலைஞர் எப்படி அதுக்கு விஸ்வரூபம் படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார் அப்படின்ற விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அப்புறம் கமல்ஹாசன் வந்து முஸ்லீம்ல கல்ச்சரல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்களை வந்து அதை முழுக்கவே அந்த அறிக்கையை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு மறந்தே போயிட்டோம். கமல்ஹாசன் வந்து இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கோயம்புத்தூரில் போய், அதே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற கோயம்புத்தூரில் போய் எலெக்ஷனில் நிற்கிறாரு. இன்னைக்கு சிபிஎம் உடைய வாச்சாத்தி இதில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஸ்டேஜில் ஏற்றும் போது அதே ஸ்டேஜில் வந்து போய் வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதோட சேர்த்து தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு விதமான ஆர்கிடெக்ட்ஸை உருவாக்குறதுல வந்து முன்னாடி. அவருடைய ஹேராம் படம் வந்து உருவாக்குன இந்த ஹிந்து ஆண் உடல் அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்ட் வந்து தொடர்ந்து பல படங்களில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா RRRல பார்க்கலாம். அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த துரந்தரில் கூட அதை பார்க்க முடியும். வெறும் ஹேராம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹேராமில் வந்து முதல் காட்சியில் இருக்கிற கமல்ஹாசன் மீசை இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அவருடைய மனைவியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க. அவரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதிலிருந்து வந்து அவர் தப்பிச்சிருவார். அதை வந்து அவர் அடுத்தடுத்து மாறும்போது அவருடைய முகத்தில் இருக்கிற மீசை வந்து முறுக்கு மீசையாக மாறும், தாடியாக மாறும். அப்புறம் பூணூலோட ஒரு பாலைவனத்தில் நின்று அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த சீனை பற்றி யமுனா தோழர் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஆனால் அதை இதோட ஒரு கனெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ஆனால் அதை இதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி மேஸ்குலினிட்டியாக வந்து மாறுது அப்படின்றது. அப்புறம் இந்த ஹிந்து விக்டிம்ஹுட், ஒரு ஹிந்து அப்படின்றவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கான் அப்படிங்கிறதுல இருந்து அவன் திரும்ப தன்னை ரீமாஸ்குலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது திரும்ப தன்னோட ஆண்மையை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்கு அவனுக்கு இந்துத்துவம் வந்து தேவைப்படுது, இந்து தேசிய கருத்தியல் வந்து தேவைப்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குற எல்லா படங்களும் வந்து அதை பேசுது. இப்போ கேரளா ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளா ஸ்டோரியில் மையமாக இருக்கிறது வந்து ஒரு பெண். அங்கே யாரை ரீமாஸ்குலைஸ் பண்ணுறாங்க, யாருக்கு ஆண்மையை மீட்டு உருவாக்கம் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ்லேயும் வந்து அதுதான் நடக்குது. ஸோ இது எல்லா படத்துக்கும் அந்த ஆர்கிடைப்பை வந்து உருவாக்குனதுல இதை கமல்ஹாசன் இன்டென்ட் பண்ணி பண்ணாரான்னு சொல்ல முடியாது. பட் இதை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து லகான் படத்தை எடுத்துக்கோங்க. ஹேராம் வந்து அதே வருஷத்துல தான் லகான் வந்தது. லகானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் வந்து ரொம்ப ஒல்லியான உருவம் கொண்டவராக இருப்பார். அவர் காலநிலசத்துக்கு எதிராக தான் சண்டை போடுவார். ஆனால் அது ஒரு கலெக்டிவான ஒரு இதை யூஸ் பண்ணுவார். இந்த ஹேராமில் இருக்கிற மாதிரி ஒரே ஆள் தன்னுடைய உடலை ஆயுதமாக மாற்றுறது, அதுக்கு இந்து தேசிய கருத்தியலை பயன்படுத்துறது அப்படியெல்லாம் இருக்காது. அதே டைமில் வந்து அபய் தேவருடைய கதர் படம் இன்னைக்கு இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து அதுவும் பெரிய அளவில் போச்சு. கதர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ஹேராமுடைய எஸ்தட்டிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த புத்தகத்துடைய விடுபடங்களாக பார்க்கறது வந்து குருதிப்புணல், ஆளவந்தான், இந்தியன், தெனாலி, அப்புறம் விருமாண்டி, சமீபத்தில் வந்த விக்ரம், இந்த மாதிரியான முக்கியமான படங்கள், அன்பே சிவம், இந்த மாதிரியான முக்கியமான படங்கள்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் வந்து அவர் இன்னுமே ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த பதிப்புகளில் சரி செஞ்சு இந்த உத்தம வில்லன் இமேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். விரும்மாண்டியும் அப்படிதான். அதுவும் இந்த ஆர்கிடைப் ஒரு லும்பன் தேவர் காஸ்ட் இமேஜை வந்து ஒரு காஸ்ட் மாஸ்குலின் இமேஜை வந்து உருவாக்குச்சு. அது பருத்தி வீரன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு. அதை வச்சு முட்டையான ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய மொத்த கரியரையுமே வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அங்கிருந்து தான் வருது. இதுக்கு அடுத்து நான் படித்த புத்தகம் வந்து மணிரத்னம். மணிரத்னம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து மணிசாரை வந்து ரொம்ப ஆழமாக விரிவாகவே வந்து பேசியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வகையில் மணிரத்னம், கமல்ஹாசன் ரெண்டு பேருமே நவீன இந்திய தேசியத்துடைய இந்த அடையாளத்தோட உருவாக்கத்துக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சோகால்டு இந்த ஹிந்து மாடர்ன் ஹிந்து ஐடென்டிட்டியோட உருவாக்கத்துக்கும் பெரிய அளவில் பங்களிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்க்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே மோடியை வந்து நேரடியாக எதிர்த்துருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு. அவரும் நிர்மலா சீதாராமனும் ரெண்டு பேரும் தமிழுக்காக வந்து சண்டை போடுற காமெடியெல்லாம் வந்து நடக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க கமல்ஹாசனும் மணிரத்னமும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த இந்து தேசியத்துடைய கருத்தியல் வந்து பயணிக்கிறதுக்கான பாதையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அந்த கல்ச்சுரல் ஸ்பேஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் காரணமாக இருக்கிறது இவங்களுடைய அந்த இந்து தேசிய சார்பு வரும், இந்திய தேசிய சார்பு வரும். இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஒரு நேஷன் ஸ்டேட் வந்து 1947 அப்புறம் கொலோனியலிசத்துக்கு அப்புறம் உருவாகும் போது ஒரு போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட்டாகவே அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஹிந்து ஐடென்டிட்டிஸையும் ஹிந்து கல்ச்சரையும் நார்மலைஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்போ அது அந்த ஹிந்து அப்படின்ற ஐடென்டிட்டி என்னவா இருந்ததுன்னா அது பிராமணிசமாக இருந்தது. அதுக்குள்ள தலித்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் வந்து அதுலேருந்து விளக்கப்பட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் இந்த ஒரு தலித் கேரக்டர் வந்து கமல்ஹாசனுடைய இப்போ தசாவதாரம் படத்தில் பூவராகன் கேரக்டரையோ, இப்போ கமல்ஹாசன் மணிரத்னத்துடைய ராவணன் படத்தில் வர்ற அந்த ஒரு சைக்கோ மாதிரியான விக்ரமுடைய அந்த ராவணன் கேரக்டரையோ, இவங்களை வந்து நீங்கள் ஒரு ஆர்கிடைப்பல் தலித் கேரக்டராகவோ ஒரு பழங்குடி கேரக்டராகவோ வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இவங்களோட மைண்டில் வந்து அப்படி தான் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இவங்களால வந்து ஒருபோதும் முடியாட்சிக்கு எதிரான, மன்னராட்சிக்கு எதிரான தங்களான் மாதிரியான ஒரு படத்தை வந்து உருவாக்கவே முடியாது. இவங்களால அதுக்கு நேர் எதிரான பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்களை வந்து உருவாக்குவாங்க. மோடி வந்து தன்னோட கையில் செங்கோலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான நியாயத்தை வந்து இவங்க உருவாக்குவாங்க. ஏன்னா மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சோழர்கள் இந்திய மன்னர்கள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற
லென்ஸ் வழியாக கடந்த காலத்தை வந்து பார்க்குறாரு. சோழர்கள் தமிழ் மன்னர்கள் அப்படிங்கிறதுலேருந்து அவர் விலகி அவர் வேற ஒரு லென்ஸில் வந்து பார்க்குறாரு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த மன்னராட்சியை வந்து விமர்சிக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் இருக்கிறோம், ரிப்பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கோம் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பார்க்காம சோழர்களை இந்தியர்களாக்குற முயற்சி தான் வந்து மணிரத்னத்துக்கிட்ட இருக்கு. அண்ட் அந்த படத்தில் கமல்ஹாசனும் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்காரு. அது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அப்படின்னு தான் பார்க்குறேன். அடுத்து அவங்களுடைய இப்போ சமீபத்தில் வந்த தக் லைஃப் அது வந்து இந்த புத்தகத்தில் இல்லை. ஏன்னா இது புத்தகம் வந்து கடைசியாக செக்கச்சிவந்த வானம் வரைக்கும் பொன்னியின் செல்வன் வரைக்குமே கவர் பண்ணியிருக்கு. இப்போ தக் லைஃப் படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே பிரச்சனை தான். இப்போது வெற்றிமாறனோ ஆரஞ்சித்தோ வந்து இந்த சமூகத்தில் நிலவுகிற அநீதிகள்ல இருந்து இந்த சமூகத்தில் எங்கே முதலீடு போகுது, அந்த முதலீடுகள் எப்படிப்பட்ட நபர்களை உருவாக்குது, எப்படி அரசுக்கு பேரலாக இன்னொரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மக்களை எப்படி இங்கே இருக்கிற மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டில் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி சுரண்டிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பல படங்கள் சமீப காலத்தில் வந்த பல படங்கள் பேசியிருக்கு. வடச்சென்னை பேசியிருக்கு, காலா பேசியிருக்கு, கமாட்டி படம் பேசியிருக்கு, இந்த மாதிரி பல படம், கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் பேசியிருக்கு, இந்த மாதிரி பல படங்களை வந்து சொல்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் தக் லைஃப் அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய கேங்ஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மொராலிட்டிக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எது நல்லது எது கெட்டது, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற அந்த கொஷனுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களால வந்து ஒரு காட்ஃபாதரை வந்து இங்கே ரீமேக் பண்ணி நாயகன் அப்படின்னு வந்து நாயகன் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் தான், அதை நான் மறுக்கல. ஆனால் அது என்னதான் நம்ம பார்த்தாலும் ஒரு காலத்தில் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருந்ததோ, யாருக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் படங்கள் பார்க்கறதுக்கான ஆக்சஸ் இருந்ததோ, யாருக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸை பற்றி இப்போ கொப்போலா பற்றி படிக்க முடியுமோ, மரியோ புசை பற்றி படிக்க முடியுமோ, அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு படமாக தான் வந்து நாயகனை இன்னைக்கு இருந்து நம்ம அணுக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மணிரத்னத்துடைய இந்த படங்களில் தோழர் பேசின விஷயங்களை, ரோஜா பற்றி, பாம்பே பற்றி, இருவர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கட்டுரையாக இருந்தது. இருவர் வந்து வெறும் அந்த படத்தை மட்டும் இல்லாமல் அந்த படத்தை சுற்றி நடந்த நிறைய உரையாடல்களை வந்து பின்னிணைப்புகளை வந்து சேர்த்துருந்தார். அதை பற்றி சென்சார் போர்டு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி கலைஞர் என்ன சொல்லியிருந்தார், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் மணிரத்னத்துடைய பெண்கள் பற்றி ஒரு நீண்ட கட்டுரை வந்து இருக்குது. இப்போ மணிரத்னத்துடைய பெண்கள் வந்து ரொம்ப மாடர்னாக காட்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து இருக்குது. அதை வந்து முழுசாக வந்து உடைக்கிறாரு. இந்த பெண்கள் வந்து இந்த இந்திய தேசியத்தை வளர்த்துறதுக்கு அவங்க இந்த பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து பயன்பட்டாங்க. அவங்க எந்த வகையிலும் இப்போ இருக்கிற பகுஜன் பெண்கள் எழுப்புற ரெசஸ் பிராமணிக்கல் சுப்ரமசி அப்படின்ற ரெசஸ் பிராமணிக்கல் பேட்ரியார்கி அப்படின்ற குரலை எந்த வகையிலையும் அவங்க எழுப்பல. அவங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்கு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய படங்கள் இங்கே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணதை வந்து தோழர் வந்து ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறாரு. ஸோ எனக்கு வந்து இந்த பார்ட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் படித்த புத்தகம் வந்து பாலு மகேந்திராவுடைய புத்தகம். இந்த பாலு மகேந்திராவுடைய புத்தகம் வந்து ஒரு கான்வர்சேஷன்ஸ் வித் பாலு மகேந்திரா அப்படின்னு இங்கிலீஷில் இருந்து வந்திருந்தா இந்த புத்தகம் வந்து பெரிய அளவில் ரொம்பவும் பேசப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம் பரத்வாஜரங்கன் எழுதின புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து இருந்துக்கலாம் நினைக்கிறேன். ரொம்ப அவ்வளோ அழகான ஒரு கேண்டிடான ஸ்பீச். நீங்கள் காலையில் தான் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அந்த கான்வர்சேஷன்ஸ் முழுக்கவே ரொம்ப சீக்கிரமாக படிக்க முடிஞ்சது. அது எப்படி இருந்ததுன்னா பாலு மகேந்திராவும் யமுனா ராஜேந்திரனும் ஒரு அறையில் உட்காந்து பேசும்போது நம்ம அந்த அறையில் உட்காந்து கவனித்த மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து அது மொத்தமாக கொடுத்துருந்தது. அது டோட்டலாக பாலு மகேந்திராவுடைய என்டையர் கரியரையும் அவருடைய ஐடியாஸ், அவருடைய அரசியல், அவருடைய படங்களை வந்து அவர் உருவாக்கின அந்த எஸ்தட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்ததா எனக்கு ரொம்ப இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 புத்தகங்களுமே ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இல்லை. யமுனா ராஜேந்திரன் மாதிரியான தோழர்கள், அப்புறம் மருதையன் மாதிரியான தோழர்கள், சுகுணா திவாகர் மாதிரியான தோழர்கள், இவங்களெல்லாம் படித்து தான் நாங்களாம் வந்து திரை விமர்சனம் சினிமாவை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய 17 வயசில் நான் பார்த்த சினிமா மூலமாக நான் பார்த்த அனுபவங்களுக்கான விடைகளை வந்து இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தான் வந்து கொடுத்தாங்க. இதிலிருந்து தான் நாங்கள் வந்து அடுத்து போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே யமுனா தோழர்கிட்ட பேசும்போதே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை இந்த மேடையிலையும் வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அவர் வந்து எம்ஜிஆர் பற்றின ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா
அவருடைய எம்ஜிஆர் பற்றின பார்வை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டிங்டான ஒரு பெக்யூலியரான ஒரு பார்வைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இமேஜ் ட்ராப் அப்படின்ற ஒரு அந்த பிம்பச்சிறைன்ற புத்தகம் பற்றிய அவருடைய பார்வையும் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அந்த எம்ஜிஆர் பற்றிய அவர் புத்தகம் எழுதுறாரு அப்படின்னா பிம்பச்சிறை பற்றிய புத்தகத்துடைய பார்வையிலிருந்து அவர் தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிம்பச்சிறை புத்தகம் தான் எம்ஜிஆரை பற்றி படிக்கிறதுக்கு எல்லாருமே அதிக அளவில் பயன்படுத்துகிற ஒரு ஃபர்னிச்சர்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்னிச்சரை வந்து யமுனா தமிழ் உடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தை சுற்றி ஒரு பிம்பச்சிறை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த புத்தகத்தை குறைத்து மதிப்பிடுவதில்லை. நானே என்னுடைய புத்தகத்தை பிம்பச்சிறை 2.0 அப்படின்ற டைட்டில் வச்சு தான் எழுதியிருக்கேன். இது அதுக்கு மேலே தேவையற்ற ஒரு பிம்பம் வந்து கட்டப்படுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக இருக்கிறதுக்கு இந்த மேடையை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வாய்ப்புக்கு இடம் தந்த உயிர் பதிப்பகம் தோழர் சண்முகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி.